அனைவருக்கும் வணக்கம். ஒரு கண் தெரியாத ஆதரவற்ற முதியவர் ஒருவர் தினமும் அந்த பரபரப்பான கடைவீதியின் ஒரு மூலையில் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். அடையாளம் தெரியாத ஒரு நபர் தினமும் அவரிடம் ஒரு தங்க நாணயத்தை கொடுத்துவிட்டு சத்தமில்லாமல் சென்று விடுவார். அந்த முதியவர் அந்த நாணயங்களை சேமித்து தனது கண்களுக்கு மிகவும் செலவு மிக்க அந்த சிகிச்சையை செய்து கொண்டார். அதன் பலனாக அவருக்கு பார்வை முழுமையாக திரும்ப கிடைத்தது. பார்வை வந்த பிறகு அந்த முதியவர் அதே மூலையில் மறைந்து அமர்ந்து கொண்டார். தன்னை தேடி வந்து உதவிய அந்த அடையாளம் தெரியாத கருணை உள்ளம் கொண்ட மனிதனின் முகத்தை பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதே அவர் நோக்கம். ஆனால் அந்த மனிதனின் முகத்தை பார்த்த மாத்திரத்தில் முதியவரின் உடல் ஒருவித பயங்கரமான நடுக்கத்தால் அதிரத் தொடங்கியது. ஏனென்றால் அந்த நபர் வேறு யாரும் அல்ல. என் பெயர் மாணிக்கம். நான் என் வாழ்நாளில் பாதியை கடந்து விட்டேன். அந்த பாதி வாழ்க்கையில் எனக்கு என்ன நடந்தது என்பதை பிறகு சொல்கிறேன். ஆனால் இப்போது என் நிலைமை என்னவென்றால், என்னிடம் எதுவுமே இல்லை. நான் ஒரு பிச்சைக்காரன். இப்போது என்னிடம் கண்களும் இல்லை. ஒரு காலத்தில் நான் இந்த உலகத்தை என் கண்களால் பார்த்தேன். சூரிய ஒளியை பார்த்தேன். மக்களின் முகங்களை அடையாளம் கண்டேன். பாதைகளை பார்த்து நடந்தேன். ஆனால் ஒரு விபத்து எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. ஒரே ஒரு நொடியில் என் பார்வை என்னிடமிருந்து பறிக்கப்பட்டது. எப்போதுமே முடியவே முடியாத ஒரு இருள் என்னை சூழ்ந்தது. சிகிச்சை சாத்தியம் என்றும் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என்றும் மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த சிகிச்சை மிகவும் விலை உயர்ந்தது. என்னை போன்ற ஒரு மனிதனுக்கு அது ஒரு கனவு மட்டுமே. தங்குவதற்கு வீடோ துணையோ இல்லாத நான் எப்படி அவ்வளவு பெரிய சிகிச்சையை செய்ய முடியும்? அதனால் மெல்ல மெல்ல அந்த இருளுடனேயே வாழ பழகி கொண்டேன். 4 ஆண்டுகள் ஓடிவிட்டன. 4 ஆண்டுகளாக நான் பார்வையற்றவனாக இருந்தேன். ஆரம்ப நாட்கள் மிகவும் கடினமாக இருந்தன. ஒவ்வொரு அடியிலும் கீழே விழுவேன். சுவர்களில் முட்டிக்கொள்வேன். சாலையோரம் அமர்ந்து அழுவேன். ஆனால் காலப்போக்கில் என்னை தேற்றிக்கொண்டேன். இப்போது இந்த ஊனத்துடனேயே வாழ பழகிவிட்டது. பாதைகளை என் காலடிகளாலேயே அடையாளம் காணத் தொடங்கினேன். எங்கே குழி இருக்கிறது, எங்கே சுவர் இருக்கிறது, எங்கே கடை இருக்கிறது என்பது என் மனதில் ஒரு வரைபடமாக பதிந்துவிட்டது. இப்போது நான் நடக்கும்போது கீழே விழுவதில்லை. ஒரு பார்வையற்ற மனிதன் எப்படி இவ்வளவு சுலபமாக நடக்கிறான் என்று மக்கள் வியப்பார்கள். ஆனால் இதையெல்லாம் காலம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நகரின் பரபரப்பான ஒரு சாலையோரம் நான் அமருவேன். நாள் முழுவதும் வண்டிகளின் சத்தமும் மக்களின் நடமாட்டமும் கேட்கும் அதே சாலைதான் அது. கடையின் சட்டர்கள் திறக்கும் மூடும் சத்தம், ஹாரன் சத்தங்கள் என எல்லாம் கேட்டபடி இருக்கும். அந்த சாலையின் ஓரத்தில் எனக்கென ஒரு சிறிய மூலையை உருவாக்கி கொண்டேன். அதுதான் என் வீடு. மாலை நேரமானதும் மெல்ல அங்கே சென்று சுவரோரம் அமர்ந்து கொள்வேன். மக்கள் அவ்வப்போது எனக்கு உதவி செய்வார்கள். யாராவது கடந்து செல்லும் போது என்னிடம் சில சில்லறைகளை போடுவார்கள். யாராவது 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுப்பார்கள். எனக்கு நோட்டுகளை அடையாளம் காண தெரியும். விரல்களால் தொட்டு பார்த்து சொல்லிவிடுவேன். சில புண்ணியவான்கள் என் கையில் உணவை கொடுப்பார்கள். சில நேரம் இட்லி கிடைக்கும். சில நேரம் சாப்பாட்டு பொட்டலம். யாராவது டீ வாங்கி தருவார்கள். மௌனமாக இறைவனுக்கு நன்றி சொல்வேன். இப்படியே என் நாட்கள் கழிந்தன. இதுதான் என் வாழ்க்கை. வெளிச்சமோ ஆதரவோ இல்லாத ஒரு பார்வையற்ற முதியவரின் வாழ்க்கை. நான் பிறவியிலேயே பார்வையற்றவன் அல்ல. அதனால் எனக்கு நிறங்கள் தெரியும். கருப்பு எப்படி இருக்கும், வெள்ளை எப்படி இருக்கும், சிவப்பு எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் பார்த்த முகங்கள் இன்றும் நினைவில் இருக்கின்றன. அம்மாவின் முகம், அப்பாவின் முகம், சில நண்பர்கள், அந்த தெருவில் உள்ளவர்கள் என அனைவரும் என் மூளையில் புகைப்படங்களாக பதிந்துள்ளனர். அதனால் எனக்கு கனவுகள் வரும்போது அது உண்மையை நேரில் பார்ப்பது போலவே இருக்கும். என் பார்வை திரும்ப கிடைத்தது போலவே தோன்றும். என் மூளைக்குள் அந்த தகவல்கள் சேமிக்கப்பட்டு இருந்ததால் கனவுகளில் எனக்கு கண்கள் இருந்தன. நான் கனவுகளில் நடப்பேன், பொருட்களை பார்ப்பேன், நிறங்களை அடையாளம் காண்பேன். நிஜ வாழ்க்கையில் இல்லாத ஒரு பேரொளி என் கனவுகளில் இருந்தது. ஒரு நாள் எனக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. அது ஒரு புனிதமான அதிகாலை நேரம். காற்றில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. விடியற்காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வானம் லேசான நீல நிற ஒளியில் மூழ்கியிருந்தது. குளிர்ந்த காற்றை வீசியது. வீடுகளுக்குள் மங்கலான விளக்குகள் எரிந்தன. மக்கள் அன்றைய வேலைக்காக எழுந்து கொண்டிருந்தார்கள். நான் ஒரு அறையில் படுத்திருந்தேன். அந்த அறை சுத்தமாக இருந்தது. ஜன்னல் வழியாக குளிர்ந்த காற்று வந்து கொண்டிருந்தது. அந்த சமயம் கதவு மெல்ல திறந்தது. ஒரு பெண் உள்ளே வந்தாள். அவள் மிக அழகாக இருந்தாள். அந்த பெண்ணின் முகம் அவ்வளவு மென்மையாக இருந்தது. கண்கள் பெரியவை. அந்த முகத்தில் ஒரு விசித்திரமான அப்பாவித்தனம் குடிகொண்டிருந்தது.
அவள் மெல்ல மெல்ல என்னை நோக்கி வந்தாள். அவளுடைய காலடி சத்தம் மிக லேசாக இருந்தது. அருகில் வந்து நின்றவள் மெதுவாக என் தோளை தொட்டு அசைத்தாள். எழுந்திருங்கள், விடியற் காலையாகிவிட்டது, சாப்பிடுங்கள் என்று விரதம் ஆரம்பம் என்று மிகவும் கனிவாக சொன்னாள். ஒருவரை எவ்வளவு அன்பாக தூக்கத்திலிருந்து எழுப்ப முடியுமோ அவ்வளவு கனிவு அவள் குரலில் இருந்தது. அவள் என் மிக அருகில் நின்றிருந்த விதம் ஏதோ பல ஆண்டுகளாக என்னை அறிந்தவள் போலவும் என் அறைக்குள் அவள் வருவது ஒரு சாதாரண விஷயம் போலவும் இருந்தது. ஆனால் நான் அவளை பார்த்த அந்த நொடி எனக்குள் திடீரென ஆத்திரம் பொங்கியது. ஒரு கணம் அவள் முகத்தை பார்த்த நான் அடுத்த கணமே அவளை பலமாக பிடித்து தள்ளினேன். அவள் நிலை தடுமாறி பின்னால் விழுந்தாள். இங்கிருந்து ஓடிவிடு, எனக்கு இந்த விரதமும் தேவையில்லை என்று ஆக்ரோஷமாக கத்தினேன். அவள் தரையில் விழுந்து கிடந்தாள். சிறிது நேரம் தன்னை சமாளித்து கொண்டு மெல்ல எழுந்தாள். அவளுக்கு அடிபட்டிருக்க வேண்டும். எழுந்து நின்று என்னை விசித்திரமாக பார்த்தாள். அவள் கண்களில் வியப்பும் வேதனையும் கலந்திருந்தது. விரதம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இறைவனிடமிருந்து விலகி போகாதீர்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று வருத்தத்தோடு கேட்டாள். அவள் குரலில் ஒரு உண்மை இருந்தது. நான் நல்வழியில் நடக்க வேண்டும் என்று அவள் உண்மையிலேயே விரும்புவது போல தெரிந்தது. ஆனால் என் கோபம் குறையவில்லை. அவளை நோக்கி பாய்ந்தேன். பெரிய உத்தமி வந்து விட்டாள், எனக்கு புத்தி சொல்ல என்று ஏளனமாக சொல்லிவிட்டு அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டேன். அந்த அறையின் சத்தம் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. அவள் அப்படியே சிலையாக உறைந்து நின்றாள். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மெல்ல திரும்பி அந்த அறையை விட்டு வெளியேறினாள். கதவு அடைக்கப்பட்டது. அறை அமைதியானது. அத்தோடு என் கனவு கலைந்தது. சற்றென்று கண் விழித்து பார்த்தேன். முன்னே இருள் மட்டுமே இருந்தது, என் நிஜமான அந்த அடர்ந்த இருள். சிறிது நேரம் மௌனமாக அமர்ந்திருந்தேன். அதிகாலை நேரம் என்று புரிந்தது. எங்கோ தூரத்தில் கோவில் மணியோசையும் அதிகாலை பிரார்த்தனை சத்தமும் கேட்டது. அப்போது மணி அதிகாலை 4 இருக்கும். அப்படியே அமர்ந்து யோசித்து கொண்டிருந்தேன். யார் இந்த பெண்? ஏன் அடிக்கடி என் கனவில் வருகிறாள் என்று எனக்கு புரியவில்லை. நாட்கள் இப்படியே கழிந்தன. பகல் பொழுது அந்த சாலையோரத்திலும், இரவு பொழுது நான் எனக்கென ஒதுக்கிய அந்த மூலையிலும் கழிந்தது. காலம் நகர்ந்தாலும் ஒன்று மட்டும் மாறவில்லை, அது அந்த கனவு. மீண்டும் மீண்டும் அதே கனவு எனக்கு வந்தது. சில நாட்களுக்கு ஒரு முறை அதே காட்சி என் கண்முன்னே வந்து போகும். அதே பெண், அதே அறை, கனவுகளுக்குள் ஓடும் அந்த விசித்திரமான கதை. சில நேரங்களில் கனவில் அவள் என் முன்னே நின்று கொண்டிருப்பாள். அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான காதல் இருக்கும். என்னை உருக்கமாக பார்ப்பாள். நான் உங்களை மிக அதிகமாக காதலிக்கிறேன் என்பாள். நான் அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்குள் ஒரு கல் நெஞ்சம் வந்துவிடும். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, என் வாழ்க்கையை விட்டு போய்விடு என்று கோபக்குரலில் சொல்வேன். அவள் அமைதியாகி விடுவாள். கண்கள் குளமாகும். ஆனால் அவள் என் அருகிலேயே இருக்க முயற்சிப்பாள். சில சமயம் கனவில் நான் அவளை துன்புறுத்துவேன், அவளை துரத்தி விடுவேன். அவள் கெஞ்சுவதை கேட்க மாட்டேன். அவள் என் முன்னே நின்று கொண்டிருப்பாள். நான் அவள் இதயத்தை உடைத்து கொண்டிருப்பேன். இந்த கனவுகளில் இன்னொரு விசித்திரமான விஷயமும் நடக்கும். 2 பச்சிளம் குழந்தைகளை நான் பார்ப்பேன். வெள்ளை துணியில் சுற்றப்பட்ட மிகச்சிறிய குழந்தைகள். அவர்களின் முகங்கள் அவ்வளவு மாசற்றவை. சில சமயம் அழுவார்கள், சில சமயம் அமைதியாக படுத்திருப்பார்கள். கனவில் அந்த 2 குழந்தைகளும் என்னுடையவர்கள் என்பது போல ஒரு உணர்வு ஏற்படும். ஆனால் எனக்கு புரியவில்லை. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பெண்ணை தெரியுமா? எனக்கு திருமணம் நடந்ததா? நான் யாரையாவது காதலித்தேனா? இவை அனைத்துமே எனக்கு ஒரு புரியாத ரகசியமாக இருந்தது. எனக்கு இப்போது வயது 36. கடந்த 36 ஆண்டுகளில் சில விஷயங்கள் எனக்கு நினைவிருந்தது. பல விஷயங்கள் சுத்தமாக மறந்திருந்தது. என் தந்தை தாயின் முகம் நினைவிருந்தது. அவர்களின் குரல், சிறுவயது காட்சிகள் எல்லாம் நினைவிருந்தது. ஆனால் இந்த பெண், இவள் என் வாழ்க்கையில் இருந்தாளா இல்லையா என்பது எனக்கு துளிகூட நினைவில்லை. நான் எவ்வளவு யோசித்தாலும் குழப்பமே மிஞ்சியது. என் ஆழ் மனதில் இந்த பெண்ணை பற்றி எந்த உண்மையும் பிடிபடவில்லை. அந்த பெண் எனக்கு ஒரு வெறும் பிம்பமாகவே இருந்தாள். என் கனவுகளில் மட்டும் வந்து போகும் ஒரு கதாபாத்திரம். இரவின் இருட்டில் மட்டும் எனக்கு தெரியும் ஒரு முகம். விடிந்தால் என் கண்முன்னே எஞ்சியிருப்பது அதே பழைய இருள் மட்டும்தான். என் கண்களில் ஒளி இல்லை என்பதால் மற்ற உணர்வுகள் எனக்கு மிகவும் கூர்மையாகிவிட்டன. குறிப்பாக என் காதுகள். வெகு தூரத்தில் கேட்கும் பேச்சை கூட என்னால் துல்லியமாக கேட்க முடியும். மக்களின் காலடி சத்தத்தை வைத்தே வருவது ஏழையா அல்லது பணக்காரரா என்று கண்டுபிடித்து விடுவேன்.
அன்று மதிய நேரம். வழக்கம் போல அந்த சாலையோரத்து மூலையில் அமர்ந்திருந்தேன். வாகனங்களின் ஹாரன் சத்தமும் மக்களின் பரபரப்பான நடமாட்டமும் கேட்டுக்கொண்டிருந்தன. அப்போது யாரோ ஒரு மனிதர் எனக்கு மிக அருகில் வந்து நிற்பதை உணர்ந்தேன். அவர் சும்மா நிற்கவில்லை, யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தார். ஒரு பக்கத்து பேச்சை மட்டும் கேட்கும்போது முழு விஷயம் புரியாதுதான். ஆனாலும் அவர் குரல் மிக தாழ்வாகவும் ரகசியமாகவும் இருந்தது. ஆமாம், இங்கேதான் உட்கார்ந்திருக்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடித்து விட்டேன் என்றார் மிக தீவிரமான குரலில். சிறிது நேரம் மௌனம் நிலவியது. மறுமுனையில் யாரோ பதில் சொல்லியிருக்க வேண்டும். பிறகு அவர் மீண்டும் சொன்னார், இதை நான் செய்தே ஆக வேண்டும். எனக்கு வேறு வழி இல்லை. இல்லையென்றால் நான் ஒருபோதும் இவனிடம் வந்திருக்க மாட்டேன். அவரது குரலில் ஒருவித சோர்வு தெரிந்தது. பின் உறுதியாக, இன்று வேண்டாம், நாளை அவனிடம் நிச்சயம் பேசுவேன் என்று கூறிவிட்டு நகர்ந்தார். நான் அமைதியாக இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு நிமிடம் அவர் என்னை பற்றி தான் பேசுகிறாரோ என்று எனக்கு தோன்றியது. ஆனால் உடனே அந்த எண்ணத்தை தட்டிவிட்டேன். என்னிடம் பேசுவதற்கு யாருக்கு என்ன இருக்கிறது? நான் ஒரு பார்வையற்ற பிச்சைக்காரன். என்னை பற்றி யாராவது இவ்வளவு தீவிரமாக பேசுவார்களா என்று எனக்குள் கேட்டுக்கொண்டேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் குரலில் ஒரு கம்பீரம் இருந்தது. சாதாரண மனிதர்களைப் போல அவர் பேசவில்லை. ஒரு பெரிய செல்வந்தர் பேசும் தோரணை அது. மறுநாள் வந்தது. அதே வெயில், அதே தூசி, அதே வாகன சத்தங்கள். திடீரென ஒரு காலடி சத்தம் எனக்கு அருகில் வந்து நின்றது. வழக்கம் போல என் பிச்சை பாத்திரத்தை முன்னால் நீட்டினேன். அடுத்த நொடி அந்த பாத்திரத்தில் ஏதோ ஒன்று விழும் சத்தம் கேட்டது. அது ஒரு நாணயம் விழும் சத்தம். எனக்கு கோபம் வந்தது. இந்த காலத்தில் யாராவது ₹1, ₹2 நாணயம் போடுவார்களா? அதனால் எனக்கு என்ன கிடைத்துவிடும்? ஐயா, பிச்சை போட விருப்பமில்லை என்றால் விட்டு விடுங்கள். இந்த சில்லறை நாணயத்தை வைத்து நான் என்ன செய்வேன்? இதில் ஒரு மிட்டாய் கூட வராதே என்று சற்று எரிச்சலுடன் சொன்னேன். அந்த மனிதர் அமைதியாக நின்றார். பிறகு நிதானமாக கூறினார், இதை வைத்து உன்னால் எவ்வளவோ செய்ய முடியும். உனக்கு கண் தெரியாது என்பதால் நான் சொல்கிறேன். இதை சாதாரணமாக கருதி விடாதே. என்ன சொல்கிறீர்கள் என்று வியப்புடன் கேட்டேன். அதற்கு அவர், உனக்கு அப்புறம் புரியும். ஆனால் இதை சாதாரண நாணயமாக நினைக்காதே. இது வேறொருவர் கையில் கிடைத்தால் அவர் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். உன்னிடமே இருந்தால் உன் தலையெழுத்தே மாறும் என்று உறுதியான குரலில் சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. யார் இந்த ஆள்? ஒரு நாணயத்தை கொடுத்துவிட்டு என்னென்னவோ பேசுகிறான். ஒருவேளை இவன் பைத்தியமா அல்லது என்னை ஏமாற்றுகிறானா? வேலை வெட்டி இல்லாததால் பொய்க்கதைகளை சொல்லி நேரத்தை போக்குகிறான் என்று நினைத்து கொண்டேன். அவர் அங்கிருந்து சென்று விட்டார். நான் என் பிச்சை பாத்திரத்தில் கைவிட்டு பார்த்தேன். ₹10, ₹20 நோட்டுகளுக்கு இடையே ஒரு நாணயம் மட்டும் தனியாக தெரிந்தது. அதை எடுத்து கையில் வைத்து கொண்டேன். என் விரல்களால் அதை தடவி பார்த்தேன். பொதுவாக நாணயங்களில் ஏதேனும் முத்திரை அல்லது எண்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். விரல்களால் அதை உணர முடியும். ஆனால் இந்த நாணயம் விசித்திரமாக இருந்தது. அது மிகவும் வளவளப்பாக இருந்தது. அதன் மேல் எந்த படமோ எந்த எழுத்தோ எந்த அடையாளமுமே இல்லை. நான் திகைத்து போனேன். அதை மீண்டும் மீண்டும் கையில் சுழற்றி தடவி பார்த்து கொண்டிருந்தேன். ஏதோ ஒரு மர்மம் இதில் இருப்பதாக எனக்கு தோன்றியது. அன்று மாலை வரை அந்த நாணயத்தை நான் பலமுறை தடவி பார்த்திருப்பேன். அந்த நாணயத்தை மீண்டும் மீண்டும் என் கையில் வைத்து தடவி பார்த்தேன். மெல்ல மெல்ல என் மனதில் ஒரு உறுதி பிறந்தது. அது சாதாரண நாணயம் அல்ல, அது ஒரு தங்க நாணயம். நான் திகைத்து போனேன். ஒரு பிச்சைக்காரனுக்கு யாராவது தங்க நாணயத்தை பிச்சையாக போடுவார்களா? ஆனால் என் வியப்பு அடுத்த நாள் இன்னும் அதிகமானது. அதே காலடி சத்தம் எனக்கு அருகில் வந்து நின்றது. அடுத்த நொடி என் பாத்திரத்தில் மீண்டும் ஒரு நாணயம் விழும் சத்தம் கேட்டது. நான் பதற்றத்துடன் கேட்டேன், ஐயா, இது நிஜமாகவே தங்க நாணயமா? அந்த மனிதர் மெல்ல சிரிப்புடன் சொன்னார், உனக்கு நான் ஆமாம் என்றோ இல்லை என்றோ பதில் சொல்ல முடியாது. ஆனால் நான் முன்பே சொன்னது போல இதை சாதாரணமாக கருதிவிடாதே. நான் நம்பிக்கை இல்லாமல் சொன்னேன், உங்களுக்கு பைத்தியமா? இன்று 2வது முறையாக எனக்கு தங்க நாணயம் கொடுக்கிறீர்கள். தங்கம் இப்போது என்ன விலைக்கு விற்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியும், அதனால்தான் கொடுக்கிறேன் என்று நிதானமாக கூறிவிட்டு அவர் நகர்ந்தார். இதை வைத்து நான் என்ன செய்வேன் என்று குழப்பத்துடன் கேட்டேன். அவர் சற்று தூரம் சென்றுவிட்டு திரும்பிச் சொன்னார், உன் கண்களுக்கு ஒளியை உன்னால் விலைக்கு வாங்க முடியும் இல்லையா? இந்த வார்த்தைகள் என் இதயத்தில் ஈட்டி போல இறங்கின. நான் அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்திருந்தேன். என் கண் அறுவை சிகிச்சைக்கு பணம் சேர்க்க முடியும் என்று நான் ஒருபோதும் நினைத்து பார்த்ததே இல்லை. நான் ஒரு பிச்சைக்காரன். எனக்கு என்ன செலவு இருக்கப் போகிறது?
நான் நினைத்திருந்தால் 5-6 ஆண்டுகளில் அந்த பணத்தை சேர்த்திருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் இல்லாததால் நான் முயற்சி செய்யவில்லை. இப்போது என் கைகளில் 2 தங்க நாணயங்கள் இருந்தன. இவை என் தலையெழுத்தையே மாற்றப் போகின்றன. நாட்கள் நகர்ந்தன. ஒவ்வொரு நாளும் அந்த மர்ம மனிதர் வருவார். மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் நேரமாக பார்த்து அவர் வருவார். சத்தமில்லாமல் என் பாத்திரத்தில் நாணயத்தை போட்டுவிட்டு மின்னலாக மறைந்து விடுவார். நான் உடனே அந்த நாணயத்தை எடுத்து என் ஆடைக்குள் மறைத்துக் கொள்வேன். யாராவது இதை கண்டுபிடித்து என்னிடமிருந்து பறித்து விடுவார்களோ என்ற பயம் எனக்குள் எப்போதும் இருந்தது. அந்த காலத்தில் 1 பவுன் தங்க நாணயத்தின் விலை சுமார் 15,000 ரூபாய். என் கண் அறுவை சிகிச்சைக்கு 10 லட்சம் ரூபாய் வரை தேவைப்பட்டது. ஒவ்வொரு இரவும் அந்த நாணயங்களை என் விரல்களால் தொட்டு எண்ணி பார்ப்பேன். நம்பிக்கையின் ஒளி எனக்குள் பிரகாசிக்க தொடங்கியது. சில காலத்திலேயே அறுவை சிகிச்சைக்கு தேவையான தொகையை விட அதிகமான நாணயங்கள் என்னிடம் சேர்ந்து விட்டன. என் வாழ்வின் மிகப்பெரிய முடிவை எடுக்கும் நேரம் வந்துவிட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு பார்வை பறிபோன போது ஒரு மருத்துவரை பார்த்திருந்தேன். உன் கண்களுக்கு ஒளி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அதற்கு பணம் அதிகம் தேவைப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார். மீண்டும் அதே மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவமனையின் அந்த மருந்தின் வாசனை, செவிலியர்களின் காலடி சத்தம் என அனைத்தும் எனக்கு பழைய நினைவுகளை கொண்டு வந்தன. யாரோ ஒருவர் என் கையை பிடித்து நாற்காலியில் அமர வைத்தார். மருத்துவர் வந்ததும் நான் உறுதியான குரலில் சொன்னேன், டாக்டர், என்னிடம் இப்போது போதிய பணம் இருக்கிறது. என் கண்களுக்கு பார்வை கிடைக்குமா? மருத்துவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். ஒருவேளை என்னை உற்று பார்த்திருப்பார். பிறகு சொன்னார், நிச்சயமாக. பணம் இருந்தால் அறுவை சிகிச்சை செய்துவிடலாம். நீங்கள் பிறவியிலேயே பார்வையற்றவர் அல்ல. உங்கள் பார்வை பறிபோகவில்லை. ஏதோ ஒரு காரணத்தால் அது மறைந்திருக்கிறது. அதை எங்களால் மீட்டு தர முடியும். என் இதய துடிப்பு அதிகரித்தது. டாக்டர், உடனே எனக்கு அறுவை சிகிச்சை செய்து விடுங்கள் என்று ஆவலோடு சொன்னேன். எனக்குள் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. காலம் முழுவதும் பிச்சைக்காரனாகவே இருட்டில் கிடக்கப் போகிறேன் என்று நினைத்த எனக்கு இப்போது வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. எனக்கு பார்வை கிடைத்துவிட்டால் நான் என் பழைய வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்கலாம். எதற்காக நான் தனியாக இருக்க வேண்டும்? ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம், ஒரு வீடு கட்டலாம், ஒரு சராசரி மனிதனைப் போல வாழலாம். இப்படி பல கனவுகள். ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கு இடையில் ஒரு கேள்வி என் மண்டையை குடைந்து கொண்டே இருந்தது. யார் அந்த மனிதன்? அவருக்கு உண்மையில் எனக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் அவரே என்னை அழைத்து சென்று அறுவை சிகிச்சை செய்திருக்கலாமே. ஏன் தினமும் ஒளிந்து வந்து தங்க நாணயங்களை கொடுக்க வேண்டும்? இது எனக்கு புரியாத மர்மமாகவே இருந்தது. அந்த மர்ம மனிதனை பற்றிய சிந்தனையை இப்போதைக்கு ஒதுக்கி வைத்தேன். மருத்துவர் சில கோப்புகளை பார்த்துவிட்டு சொன்னார், இந்த வாரமே உனக்கு அறுவை சிகிச்சை செய்துவிடலாம். ஆனால் நீ உடல் ரீதியாக மிகவும் பலவீனமாக இருக்கின்றாய். அதனால் 3-4 நாட்கள் மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டும். உனக்கு குளுக்கோஸ் ஏற்றப்படும். அதன் பிறகு சிகிச்சையை தொடங்கலாம் என்றார். நான் உடனே சம்மதித்தேன். மருத்துவமனை அறையில் படுத்திருந்தேன். என் உடலில் மருந்து மெல்ல மெல்ல ஏறிக்கொண்டிருந்தது. அறையில் மருந்தின் வாசனையும் எங்கோ தூரத்தில் இயந்திரங்களின் சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தன. செவிலியர்களின் காலடி சத்தம் வந்து வந்து போனது. என் மனதிற்குள் பயம், நம்பிக்கை, கேள்வி என மூன்றும் கலந்திருந்தது. நிச்சயமாக என் கண்களுக்கு மீண்டும் ஒளி கிடைக்குமா? மருத்துவமனையில் என்னை நன்றாக கவனித்து கொண்டார்கள். பல நாட்களுக்கு பிறகு அன்று இரவுதான் நான் நிம்மதியாக உறங்கினேன். ஆனால் தூக்கம் வந்தவுடன் மீண்டும் அதே கனவு என் கண்களுக்குள் வந்து நின்றது. கனவில் ஒரு மருத்துவமனை அறை, வெள்ளை நிற சுவர்கள், ஜன்னல் வழியாக லேசான வெளிச்சம் வருகிறது. அங்கே ஒரு படுக்கையில் அதே பெண் படுத்திருந்தாள். என் கனவுகளில் அடிக்கடி வரும் அதே பெண். அவள் முகம் களைப்பாக இருந்தாலும் கண்களில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி தெரிந்தது. அவளுக்கு அருகில் 2 பச்சிளம் குழந்தைகள் படுத்திருந்தன. இரண்டுமே வெள்ளை துணியில் சுற்றப்பட்டிருந்தன. அவள் என்னை மென்மையாக பார்த்து சொன்னாள், பாருங்கள், இறைவன் நமக்கு 2 ஆசீர்வாதங்களை அனுப்பியிருக்கிறான். மகிழ்ச்சியுடன் சொன்ன அவளை பார்த்த என் முகம் கனவில் கடுமையாக மாறியது. எனக்கு பெண் குழந்தைகள் வேண்டாம் என்று ஆக்ரோஷமாக கத்தினேன். அதுவும் 2 பெண் குழந்தைகளா என்று வெறுப்புடன் கேட்டேன். அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். கண்கள் குளமாகின. உனக்கு வெட்கமாக இல்லையா? இவர்களை யார் வளர்ப்பது? இங்கிருந்து வெளியேறு என்று அவளை துரத்தினேன். அவள் பதற்றத்தில் எழுந்து அமர்ந்தாள். குழந்தைகளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அழுது கொண்டே சொன்னாள், இல்லை இல்லை, இவர்கள் பெண் குழந்தைகள். இவர்களை கூட்டிக் கொண்டு நான் எங்கே போவேன்?
நீங்கள் தானே இவர்களுக்கு துணை. நான் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் இவர்களை எப்படி அழைத்துச் செல்ல முடியும்? தயவு செய்து இப்படி செய்யாதீர்கள் என்று கெஞ்சினாள். ஆனால் கனவில் நான் எப்போதுமே அவளிடம் மோசமாகத்தான் நடப்பேன். அப்போதும் கொடூரமாக சொன்னேன், உன்னை என்னோடு வைத்திருக்க எனக்கு விருப்பமில்லை. உன்னை விவாகரத்து செய்கிறேன். வெறுப்புடன் நான் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவள் ஒரு கல்லை போல நின்றாள். தன் குழந்தைகளை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, என் கனவில் அடிக்கடி வரும் அந்த 2 குழந்தைகள் பெண் குழந்தைகள் என்று. அவள் அழுது கொண்டே குழந்தைகளை தூக்கினாள். முகம் முழுக்க கண்ணீர் வழிய கதவை நோக்கி நடந்தாள். கதவருகே நின்று திரும்பி என்னை பார்த்தாள். இறைவன் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். என் சாபம் உன்னை சும்மா விடாது. உனக்கு தண்டனை கிடைக்கும் என்று வலியுடன் சொன்னாள். அதை கேட்டு நான் ஏளனமாக சிரித்தேன். உன்னை போன்ற ஒரு பெண்ணின் சாபம் என்னை தண்டிக்குமா என்று கேலி செய்தேன். அவள் அழுது கொண்டே வெளியேறினாள். கதவு அடைக்கப்பட்டது. என் கனவும் அத்தோடு முடிந்தது. நான் திடுக்கிட்டு விழித்தேன். மருத்துவமனை அறையில் அமைதி நிலவியது. இது கனவின் ஒரு புதிய பகுதி. இதற்கு முன்பு அவளை திட்டுவது போலத்தான் கனவு வரும். ஆனால் இன்றுதான் அவளை வீட்டை விட்டு துரத்தியதையும் அவள் பெண் குழந்தைகள் என்பதையும் கண்டேன். ஏன் என் மூளை இப்படியெல்லாம் கதைகளை உருவாக்குகிறது என்று குழப்பமடைந்தேன். சில நாட்களில் அறுவை சிகிச்சை முடிந்தது. அதற்கு பிறகு 15 முதல் 20 நாட்கள் மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டியிருந்தது. என் கண்களில் கட்டு போட்டிருந்தார்கள். மருத்துவர் தினமும் வந்து பரிசோதிப்பார். இறுதியாக அந்த கட்டை அவிழ்க்கும் நாள் வந்தது. என் இதயம் படபடவென்று துடித்தது. மருத்துவர் மெல்ல மெல்ல கட்டுகளை அவிழ்க்கத் தொடங்கினார். கட்டு விலகியதும் என் கண்களுக்குள் மெல்லிய ஒளி ஊடுருவியது. முதலில் எல்லாம் மங்கலாக தெரிந்தது. பிறகு மெல்ல மெல்ல உருவங்கள் தெளிவாக தெரிந்தன. பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இந்த உலகத்தை என் கண்களால் பார்த்தேன். எனக்கு 90% பார்வை திரும்பிவிட்டது என்று மருத்துவர் சொன்னார். மிச்சம் 10% வராது என்றாலும் அதனால் பெரிய பாதிப்பு இல்லை. மருத்துவர் நிதானமாக சொன்னார், உடம்பை பார்த்து கொள்ளுங்கள். சில சமயம் இரவு நேரங்களில் மட்டும் கண்ணாடி அணிய வேண்டியிருக்கும். நான் அமைதியாக தலையசைத்தேன். சுற்றிலும் பார்த்தேன். வெள்ளை நிற சுவர்கள், மருத்துவமனை படுக்கை, ஜன்னல் வழியாக வரும் வெளிச்சம், நடமாடும் மனிதர்கள் என எல்லாம் ஒரு கனவை போலவே இருந்தது. ஆனால் என் வாழ்வின் ஆகச்சிறந்த திடுக்கிடும் தருணம் அப்போதுதான் நிகழ்ந்தது. நான் மருத்துவரிடம், டாக்டர், என் முகத்தை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று ஆவலுடன் கேட்டேன். செவிலியர் உடனே ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து என் கண் முன்னே காட்டினார். கண்ணாடியில் என் முகத்தை பார்த்த நான் அப்படியே உறைந்து போனேன். என் கனவுகளில் நான் எந்த முகத்தை பார்த்து கொண்டிருந்தேனோ அதே முகம், அதே கண்கள், அதே சாயல், அதே உருவம். எனக்குள் ஏதோ விசித்திரமாக நடப்பதை உணர்ந்தேன். ஆனால் அதை யாரிடமும் சொல்ல முடியவில்லை. ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிந்தது. எனக்கு தங்க நாணயங்களை கொடுத்த அந்த மனிதருக்கும் என் வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அவரிடம் எவ்வளவோ கேட்டும் அவர் தன்னை யாரென்று சொல்லவில்லை. ஆனால் இப்போது உண்மையை அறிந்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதம் எனக்குள் பிறந்தது. அதனால் பார்வை கிடைத்த பிறகும் பழையபடி அதே சாலையோரத்து மூலைக்கு சென்று அமர்ந்து கொண்டேன். அதே பிச்சை பாத்திரம், அதே சத்தம். ஒரே ஒரு வித்தியாசம், இப்போது எனக்கு எல்லாம் தெளிவாக தெரிந்தது. கண்களை கீழே சாய்த்தபடி காத்திருந்தேன். இதயம் படபடவென்று துடித்தது. சற்று நேரத்தில் ஒரு கார் வந்து சாலையோரம் நின்றது. கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. ஒரு மனிதர் கீழே இறங்கி மெல்ல என்னை நோக்கி வந்தார். நான் குனிந்தபடியே இருந்தேன். அவர் என் பாத்திரத்தில் ஒரு தங்க நாணயத்தை போட்டார். அந்த சத்தம் கேட்ட அதே நொடி நான் சற்றென்று தலையை உயர்த்தி அந்த மனிதரை பார்த்தேன். அவர் முகத்தை பார்த்த மாத்திரத்தில் என் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல இருந்தது. என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவரை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். நிஜத்தில் அல்ல, என் கனவுகளில். என் கனவுகளின்படி இவர் அந்த பெண்ணின் அப்பா. என் கனவில் அடிக்கடி வந்து அழுவாளே, அந்த பெண்ணின் தந்தை இவர். என் மூளைக்குள் அந்த பழைய காட்சிகள் மின்னலாய் ஓடின. அந்த பெண், அந்த மருத்துவமனை, அந்த 2 பெண் குழந்தைகள், அந்த சண்டை, அந்த விவாகரத்து. இப்போது அந்த பெண்ணின் தந்தை என் கண் முன்னே நிற்கிறார். கனவு உலகமும் நிஜ உலகமும் ஒன்றோடு ஒன்று கலப்பது போல ஒரு பிரம்மை எனக்கு ஏற்பட்டது. அவர் என் கண்களை உற்று பார்த்தார். அவர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. உனக்கு உன் பார்வை கிடைத்து விட்டது இல்லையா என்று நிதானமாக கேட்டார். நான் அதிர்ச்சியுடன், உங்களுக்கு எப்படி தெரியும் என்றேன். எனக்கு தெரியும் என்று அமைதியாக சொன்னவர், இப்போது என்னோடு வா, உனக்கு உண்மையை அடையாளப்படுத்துகிறேன் என்றார்.
என்ன உண்மை என்று குழப்பத்துடன் கேட்டேன். வா, அப்புறம் சொல்கிறேன் என்று அவர் உறுதியாக சொன்னார். பயமும் ஆர்வமும் கலந்த மனநிலையில் நான் எழுந்து அவரோடு சென்றேன். அவர் என்னை ஒரு விலை உயர்ந்த காரில் அழைத்துச் சென்றார். கார் நகரத்தின் சாலைகளை கடந்து ஒரு பிரம்மாண்டமான பங்களாவின் முன்னே நின்றது. உயர்ந்த சுவர்கள், பெரிய கேட், அழகான தோட்டம் என அந்த வீடு ஒரு அரண்மனை போல இருந்தது. அவர் என்னை நேராக வரவேற்பறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே சுவர்களில் அழகான புகைப்படங்கள் மாட்டியிருந்தன. அந்த பெரிய பங்களாவின் வரவேற்பறையில் ஒரு மெல்லிய நறுமணம் வீசியது. அவர் என்னை ஒரு சோஃபாவில் அமர வைத்தார். பிறகு என் முன்னே வந்து நின்றவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். இன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மையை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன் இதயத்தை திடப்படுத்திக்கொள் என்று கடுமையான குரலில் எச்சரித்தார். நான் அமைதியாக அமர்ந்து அவரை பார்த்து கொண்டிருந்தேன். என் இதய துடிப்பு அதிகரித்தது. இந்த மனிதர் அப்படி என்னத்தான் சொல்லப் போகிறார் என்று யோசித்த போது என் பார்வை தற்செயலாக பின்னால் இருந்து சுவரில் பட்டது. அடுத்த நொடி என் உயிரே பிரிந்து போவது போன்ற உணர்வு. அந்த சுவரில் ஒரு பெரிய புகைப்படம் மாட்டியிருந்தது. அதே முகம், அதே கண்கள், அதே அப்பாவித்தனம். என் கனவில் அடிக்கடி வந்து அழுவாளே அதே பெண். என் மூளைக்குள் மின்னலாய் அந்த பழைய நினைவுகள் ஓடின. அந்த மருத்துவமனை, அந்த அறை, அந்த அதிகாலை விடியல், அந்த சண்டைகள், கண்ணீர், அந்த 2 பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் கண்முன்னே வந்து போயின. ஆனால் நான் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தேன். அவர் எப்போது, எப்படி, எந்த உண்மையை சொல்லப் போகிறார் என்று காத்திருந்தேன். அவர் என் பார்வையை கவனித்து விட்டார். நான் அந்த புகைப்படத்தையே பார்ப்பதைக் கண்டு, இந்த படத்தை பார்க்கிறாயா என்று கேட்டார். நான் மெதுவான குரலில் ஆமாம் என்றேன். இவளை உனக்கு தெரியுமா? தெரியாது. எப்போதாவது பார்த்திருக்கிறாயா? இல்லை. உண்மையில் நான் அவளை பார்த்ததில்லை, பழகியதும் இல்லை. ஆனால் அவளை தினமும் என் கனவுகளில் பார்க்கிறேன் என்பதை அவரிடம் எப்படி சொல்வது? அவர் வேதனையுடன் சொன்னார், இவள் என் மகள். என் இதயத்தில் ஏதோ ஒன்று தைப்பது போன்ற வலி ஏற்பட்டது. இவள் இப்போது எங்கே இருக்கிறாள் என்று பதற்றத்துடன் கேட்டேன். அவர் கண்கள் கலங்கின. உண்மையில் அவள் உன்னை உயிராக காதலித்தாள். நீ அவளை திருமணம் செய்து கொண்டாய். ஆனால் உன்னால் தான் அவளுக்கு மிகப்பெரிய கொடுமை நடந்தது என்றார். நான் அதிர்ச்சியுடன் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் ஒரு பெருமூச்சு விட்டு தொடர்ந்தார். ஒரு விபத்தில் உனக்கு உன் பார்வை பறிபோனது. பார்வை மட்டுமல்ல, உன் பழைய நினைவுகளும் உன்னை விட்டு போய்விட்டன. நீ ஒரு காலத்தில் மிக மோசமான மனிதனாக இருந்தாய். என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று நம்பிக்கை இல்லாமல் சொன்னேன். அவர் உறுதியான குரலில் சொன்னார், ஆமாம் மாணிக்கம், நீ ஒரு சிறிய தொழில் செய்து வந்தாய். என் மகள் உன்னை காதலித்தாள். உன்னையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். உன்னை முதல் முறை பார்த்தபோதே நீ நல்லவன் இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் என் மகளின் மகிழ்ச்சிக்காக நான் சம்மதித்தேன். அவர் பழைய நினைவுகளின் வழியோடு அந்த அறையில் நடக்கத் தொடங்கினார். நான் பயந்தபடியே நடந்தது. நீ அவளை இரவு பகலாக சித்திரவதை செய்தாய். அவளது பழைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ யாராவது அவளை பார்க்க வந்தால் நீ அவளை சந்தேகப்படுவாய். அவளை கேலி செய்வாய், இழிவாக பேசுவாய், சில நேரங்களில் கை கூட ஓங்குவாய். என் மனதிற்குள் ஒரு கனமான சுமை இறங்குவது போல இருந்தது. அவர் நிறுத்தாமல் தொடர்ந்தார். காலம் நகர்ந்தது. உங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தன. ஆனால் உனக்கு பெண் குழந்தைகள் என்றாலே பிடிக்காது. உனக்கு பெண்களின் மீதே ஒருவித வெறுப்பு இருந்தது. சில நாட்கள் அவர்களை வைத்திருந்தாய். பிறகு ஒரு நாள் அந்த குழந்தைகளிடமிருந்தும் என் மகளிடமிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவர்களை வீட்டை விட்டு துரத்தினாய். என் உடல் நடுங்கத் தொடங்கியது. அவர் சொன்னார், அவள் உன்னை விட்டு போகும்போது அழுது கொண்டே உன்னை சபித்து விட்டு போனாள். நீ ஒருபோதும் நிம்மதியாக இருக்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டு போனாள். அவள் போன அந்த நிமிடமே உன் வீட்டின் கூரை இடிந்து உன் மேல் விழுந்தது. அந்த விபத்தில் உன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அதனால்தான் உன் பார்வையும் போனது, உன் நினைவாற்றலும் அழிந்தது. அந்த அறையில் நிசப்தம் நிலவியது. நான் அப்படியே சிலையாக உறைந்து அமர்ந்திருந்தேன். அவர் கண்களில் நீர் மல்கத் தொடர்ந்தார். என் மகள் என்னிடம் திரும்பி வந்து விட்டாள். அவளது குழந்தைகளும் என் வீட்டிற்கு வந்தார்கள். ஆனால் அவள் உன்னை அவ்வளவு தூரம் நேசித்தாள் மாணிக்கம். உன்னை பிரிந்து அவளால் வெறும் 6 மாதங்கள் மட்டுமே உயிர் வாழ முடிந்தது. என் இதயம் சுக்குநூறாக உடைவது போல இருந்தது. 6 மாதங்களுக்கு பிறகுதான் உன் நிலைமை மிக மோசமாகிவிட்டதும் நீ ஒரு பிச்சைக்காரனாக தெருவில் அலைவதும் எனக்கு தெரிந்தது. இறைவன் உனக்கு சரியான தீர்ப்பை வழங்கிவிட்டான் என்று என் மகளிடம் சொன்னேன். ஆனால் அவள் அழுது கொண்டே, இல்லையப்பா, அவர் என் பிள்ளைகளின் தந்தை.
எப்படியாவது அவருக்கு உதவி செய்யுங்கள். என் மகள்களின் பொறுப்பை அவரிடமே ஒப்படையுங்கள். அவர்தான் அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு என்று கெஞ்சினாள். நான் சிலையாக அமர்ந்திருந்தேன். என் மகளுக்கு வாக்கு கொடுத்தாலும் 3-4 ஆண்டுகளாக நான் அதை நிறைவேற்றவில்லை. உன்னை நம்பி அவள் ஏமாந்தது போல நானும் ஏமாற மாட்டேன். என் பேத்திகளை நானே வளர்ப்பேன் என்று பிடிவாதமாக இருந்தேன். ஆனால் அவர் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார். ஆனால் 3 மாதங்களுக்கு முன்பு எனக்கு புற்றுநோய் இருப்பது தெரிந்தது. எனக்கு இன்னும் ஓராண்டு காலம் மட்டுமே ஆயுள் இருக்கிறது. என் நெஞ்சு திடுக்கிட்டது. இப்போது இந்த சிறுமிகளை வேறு யாரிடமும் ஒப்படைத்துவிட்டு என்னால் நிம்மதியாக சாக முடியாது. அதனால்தான் உன்னை தேடி பிடித்து உன் பார்வையை மீட்க அந்த தங்க நாணயங்களை கொடுத்தேன். வரவேற்பறையில் முழு அமைதி நிலவியது. இப்போது நிஜம் என் கண் முன்னே நின்றது. என் கனவுகளில் வந்த அந்த பெண் என் மனைவிதான். அந்த கனவுகள் வெறும் கற்பனை அல்ல, என் நினைவுகள். சிதறிப்போன என் வாழ்க்கையின் துண்டுகள் அவை. ஒரு தேவதை போன்ற மனைவியை நானே சித்திரவதை செய்து இழந்திருக்கிறேன். அவளது சாபம் என் வாழ்வையே அழித்துவிட்டது. என் கண் முன்னே அவளது அழுகை முகம் வந்து போனது. என் மனதிற்குள் ஒரே ஒரு கேள்விதான் அலறியது. என் மகள்கள் எங்கே? குனிந்த தலை நிமிராமல் விம்மிக் கொண்டே சொன்னேன், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு அந்த பழைய வாழ்க்கை நினைவில்லை. ஆனால் இப்போது நினைக்கும்போது என் வாழ்க்கை துணைக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யும் அளவுக்கு நான் ஒரு கொடூரமான மனிதனா என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. அவர் என் முன்னே வந்து அமர்ந்தார். அவர் கண்களில் சோர்வும் வலியும் தெரிந்தன. இப்போது நீதான் எங்கள் கடைசி நம்பிக்கை. என் மகள் சொன்னது சரிதான். பெண் குழந்தைகளுக்கு தந்தையால் தான் முழு மரியாதையை தர முடியும். எனக்கு வேறு வழி இல்லை. உன்னை நான் நம்பித்தான் ஆக வேண்டும். நான் ஆவலோடு கேட்டேன், என் மகள்களை நான் பார்க்க வேண்டும். அவர்கள் எங்கே? அவர் சற்று கடுமையாக சொன்னார், நான் உன்னிடம் உன் மகள்களை மட்டும் ஒப்படைக்கப் போவதில்லை. என் ஒட்டுமொத்த சொத்துக்கள், தொழில் என எல்லாவற்றையும் உன் பொறுப்பில் விட்டு செல்லப் போகிறேன். ஆனால் அதற்கு நீ தகுதியானவனா? இப்போதும் நீ என் மகளை சித்திரவதை செய்த அதே பழைய மாணிக்கமாகத்தான் இருக்கிறாயா? நான் இறைவனின் மேல் ஆணையிட்டு சொன்னேன், ஐயா, அந்த பழைய கொடுமைகள் எனக்கு நினைவில் இல்லை. ஒருவேளை அது என் முந்தைய பிறவியாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் முன்னே அமர்ந்திருக்கும் இந்த மாணிக்கம் ஒரு கெட்ட மனிதன் கிடையாது. என்னை நம்புங்கள். அவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். உன்னை நம்புவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று கூறிவிட்டு தன் வீட்டு வேலைக்காரியை அழைத்தார். சபா, மரியா இருவரையும் கூட்டி வா என்று சத்தமிட்டார். சபா, மரியா, அவை என் மகள்களின் பெயர்கள். சில நொடிகளில் கதவு திறந்தது. 2 சிறுமிகள் உள்ளே நுழைந்தார்கள். அவர்களுக்கு இப்போது 5 வயது இருக்கும். இருவரும் தேவதைகளைப் போல அவ்வளவு அழகாக இருந்தார்கள். அந்த 2 சிறுமிகளின் முகங்களும் அவ்வளவு மாசற்றவை. அவர்களின் கண்கள் பிரகாசமாக மின்னின. மென்மையான தேகம், சுறுசுறுப்பான பார்வை. அவர்கள் மெல்ல மெல்ல என்னை நோக்கி நடந்து வந்தார்கள். என்னை பற்றி அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அவர்கள் என் அருகில் வந்து ஒரே குரலில் அப்பா என்று அழைத்தார்கள். அந்த அன்பான அழைப்பை கேட்ட மாத்திரத்தில் என் இதயம் நிறைந்து விட்டது. சற்றென்று எழுந்து அவர்கள் இருவரையும் என் கைகளுக்குள் அள்ளிக்கொண்டேன். இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டேன். அவர்கள் என் மகள்கள், என் இரத்தத்தின் இரத்தங்கள். என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. பிள்ளை செல்வம் உள்ளவனை விட இந்த உலகில் பாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது. அதுவும் பெண் குழந்தைகள் இறைவனின் கொடை என்று என் உள்ளம் உருகியது. அவர்களை ஒருபோதும் என்னை பிரிந்து செல்ல விட மாட்டேன் என்பது போல என் நெஞ்சோடு அணைத்திருந்தேன். பிறகு என் மாமனாரை பார்த்து உறுதியுடன் சொன்னேன், நான் சத்தியம் செய்கிறேன், இவர்களை என் உயிரை கொடுத்தாவது காப்பேன். அன்றிலிருந்து நான் அதே பெரிய பங்களாவில் வசிக்கத் தொடங்கினேன். என் மகள்களுடன் நேரத்தை செலவிட்டேன். அவர்கள் விளையாடுவதை பார்ப்பதும் கொஞ்சுவதை கேட்பதும் எனக்கு பெரும் நிம்மதியை தந்தது. என் மாமனாருக்கு சிகிச்சைகள் தொடர்ந்தாலும் நோய் முற்றி போயிருந்தது. சரியாக ஓராண்டுக்கு பிறகு அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். அவர் மறைவுக்கு பிறகு அந்த ஒட்டுமொத்த வீடும் தொழிலும் என் பொறுப்பிற்கு வந்தது. அந்த நாளில் என் இதயத்தில் ஒரு சபதம் எடுத்தேன். இனி என் வாழ்நாள் முழுவதையும் என் மகள்களுக்காகவே அர்ப்பணிப்பேன். எனக்கு வாழ்க்கை மீண்டும் ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறது என்றால் அது பழைய தவறுகளை சரி செய்ய அல்ல, என் மகள்களுக்கு ஒரு நல்ல தந்தையாக வாழ்வதற்காகத்தான். இன்று நான் அமர்ந்து யோசித்து பார்க்கிறேன். எங்கே அந்த அழுக்கான வீதி, இருள் சூழ்ந்த கண்கள், பிச்சை பாத்திரத்தில் விழும் சில்லறைகள்? என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று எனக்கு ஒரு வீடு இருக்கிறது. என் செல்வங்களான மகள்கள் என்னோடு இருக்கிறார்கள்.
பொருளாதார ரீதியாகவும் நான் உயர்ந்து விட்டேன். மனதிற்குள் அளவற்ற அமைதி இருக்கிறது. மிக விசித்திரமான விஷயம் என்னவென்றால், என் மகள்களை நான் ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து என் மனைவி என் கனவில் வருவதே இல்லை. ஒருவேளை தன் மகள்களை என்னிடம் சேர்ப்பதற்காகவே அவள் என் கனவில் வந்து என்னை துரத்தினாளோ என்று தோன்றுகிறது. அவளது நோக்கம் நிறைவேறியதும் இப்போது என் கனவில் கூட தோன்ற அவளுக்கு விருப்பமில்லையோ, அவள் இன்னும் என் மேல் கோபமாக இருக்கிறாளோ என்று நினைக்கும் போது மட்டும் ஒரு சிறிய வருத்தம் எட்டி பார்க்கிறது. நிச்சயமாக மறுமை நாளில் நான் அவளை சந்திப்பேன் என்று நம்புகிறேன். அங்கே அவளிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பேன். அவள் என்னை மன்னிப்பாள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் இறைவன் எனக்கு என்ன தண்டனை வழங்குவான் என்ற பயமும் ஒருபுறம் இருக்கிறது. உங்கள் அனைவரிடமும் நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். எனக்காகவும் என் மகள்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்கள் எப்போதும் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். ஒரு தந்தையாக என் கடமைகளை நான் சரியாக செய்ய வேண்டும். என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் அவர்களுக்காகவே இருக்கும். இதுதான் என் வாழ்வின் மிகப்பெரிய உண்மையும் மகிழ்ச்சியும்.